வணக்கம் நண்பர்களே. உடல் நலம் சார்ந்த செய்திகளை வாரந்தோறும் பார்த்து வருகிறோம். இந்த சேனல்ல வாரத்துக்கு ஒரு முறைதான், அதாவது திங்கட்கிழமை மட்டும்தான் பதிவு வரும். கடந்த 3 வாரங்களில் கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி ஆகிய வாசனை தரும் கீரை வகைகளை பார்த்தோம். இப்பொழுது நோய்களும் அதனை காத்துக்கொள்ளும் முறைகளையும் இனி ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் நோய் கொரோனாவை விட கொடிதான ஒரு நோய், அதுதான் சர்க்கரை நோய். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம சொல்ல போற மருந்து ரொம்ப எளிமையானது, இயல்பாக செய்யக்கூடியது. இதை செய்தால் உங்களுக்கு சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும். நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்துக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். சர்க்கரை நோய் 2 வகையில் வருங்க. ஒன்று சிறியவர்களுக்கு வருகின்ற சர்க்கரை நோய். இதை ஜுவைனியல் டயபெட்டிக் என்று சொல்வார்கள். இந்த சர்க்கரை 15 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளை அதிகம் பாதிக்கிறது. இன்னொரு வகை 40 வயதுக்கு மேல் வரக்கூடிய சர்க்கரை. ஆனால் இப்பொழுது 30, 25, 20 வயதிலெல்லாம் இந்த சர்க்கரை நோய் வந்து விடுகிறது. முதல்ல இந்த சர்க்கரை நோய் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணையத்தில் இன்சுலின் சுரப்பதில் குறைபாடு வருவதே இதற்கு காரணம். இது பாரம்பரியமாக வருவதாக சொல்வார்கள், புதியதாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. பாரம்பரியம் என்றால் தந்தை, தாய், தாத்தா, பாட்டி போன்றவர்களுக்கு யாருக்காவது இந்த சர்க்கரை இருந்தால் நமக்கு மரபு ரீதியாக வரும் என்று கண்டுபிடித்துள்ளார்கள். உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் சர்க்கரை நோய் அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தால் தென்னிந்தியாவை சார்ந்தவர்களை இந்த நோய் அதிகமாக தாக்குகிறதாம். நம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இயல்பாக இருப்பதை விட அதிகமாக இருப்பதையே சர்க்கரை நோய் என்று சொல்கின்றோம். பல்வேறு காரணங்களால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிறது. நமது உடல் சீராக இயங்குவதற்கு சர்க்கரை சத்து மிகவும் அவசியம். நாம் உண்ணும் உணவில் உள்ள சர்க்கரையை ஆற்றலாக மாற்ற இன்சுலின் என்ற ஹார்மோன் தேவை. இந்த ஹார்மோனை கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுரக்க செய்கின்றன. இன்சுலின் சுரப்பு இயல்பாக இருக்கும் வரை உணவில் உள்ள சர்க்கரை சத்தை ஆற்றலாக மாற்றுவதில் பிரச்சனை எதுவும் இல்லை. இன்சுலின் சுரப்பு குறைவாக இருந்தாலோ அல்லது இன்சுலின் சுரப்பில் பாதிப்பு ஏற்பட்டாலோ சர்க்கரை சத்தை ஆற்றலாக மாற்றுவதில் பிரச்சனை ஏற்படும். விளைவு இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து சர்க்கரை நோய் வருகிறது. இந்த நோய் வந்திருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு அறிகுறி எதனா இருக்குதான்னு பார்த்தா, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அடிக்கடி தாகம் எடுத்தல், அதிகமாக பசி ஏற்படுதல், உடல் சோர்வு, எடை மிக வேகமாக குறைதல், சிறுநீர் வெளியேறும் இடத்தில் அரிப்பு, இது போன்றவை சர்க்கரை நோய் இருப்பதற்கான அறிகுறிகளாகும். இந்த சர்க்கரையின் அளவு அதிகமானால் இருதயம், சிறுநீரகம், கண்கள், கால்களில் உள்ள இரத்த குழாய்களில் பாதிப்பு என பல வகையில் தொந்தரவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் பாதிக்கப்படும். அதனால் பக்கவாதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. இது வராமல் தவிர்க்க வேண்டுமென்றால் நாம் உணவு கட்டுப்பாட்டை மிகவும் கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க, வாயை கட்டி நோயை கட்டு அல்லது நோயை கட்ட வாயை கட்டு என்று சொல்வார்கள். எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி உணவு உண்டால் நமக்கு நோய் வராது என்பதை அடுத்த பதிவில் விளக்கமாக கூற இருக்கிறோம். அதனால் இங்கே அடுத்த பதிவை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க.
இப்போதைக்கு இந்த சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை மட்டும் நாம் சொல்லுகின்றோம். அவற்றை கேட்டு சர்க்கரை நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த எவர் சில்வர் பாத்திரம் வருவதற்கு முன்பு செப்பு பாத்திரங்களை பயன்படுத்தினார்கள். செப்பு பாத்திரம் மிகவும் நல்லது. அது தண்ணீரை வைத்திருந்து குடித்தால் மிகவும் நல்லது. இந்த செப்பு பாத்திரத்தை வைத்துதான் இந்த மருத்துவ முறையை சொல்ல போகிறோம். எனவே நீங்கள் முதலில் ஒரு மருத்துவரிடம் சென்று உங்களுடைய சர்க்கரையின் அளவை பரிசோதித்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இந்த மருத்துவ முறையை தொடருங்கள். அப்போதான் இந்த மருத்துவ முறையை கையாண்டதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த செப்பு பாத்திரம் அந்த சொம்பை எடுத்து அதை நன்றாக சுத்தப்படுத்திவிட்டு அதில் தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிவன் கோயிலில் போனீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு இந்த வில்வம் இலை. இந்த வில்வம் இலையை வாங்கி வந்து நன்றாக அலசிவிட்டு முதல் நாள் இரவில் அந்த செப்பு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் அந்த வில்வ இலைகளையும் போட்டு மூடி வைத்து விட வேண்டும். அது இரவு முழுவதும் நன்றாக அந்த தண்ணீரில் ஊறும். காலையில் எழுந்ததும் பல் துளக்கி விட்டு வெறும் வயிற்றில் அந்த வில்வ இலைகளை எடுத்துவிட்டு தண்ணீரை மட்டும் வடிகட்டி குடிக்க வேண்டும். இப்படி செய்தால் உங்களுக்கு சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நோய் என்று வந்துவிட்டால் அதற்கு ஒரு மருந்து மட்டுமல்ல, இன்னொன்று நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நாம் செய்கிற தவறே முறையாக உடற்பயிற்சி செய்யாததுதான். குறைந்தபட்சம் நடைப்பயிற்சியாவது செய்ய வேண்டும். நாம் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைப்பதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. நாம் நடப்பது மிகவும் அரிதாகிவிட்டது. திடீர்னு ஒரு மளிகை கடைக்கு போய் காய்கறி வாங்கினா கூட உடனே பைக் எடுத்துக்கிட்டு போகிறோம். அதை தவிர்க்க வேண்டும். நடந்து போயிட்டு வரலாம். இப்போ 1 கிலோமீட்டரில் கடை இருந்தால் போவது 1 கிலோமீட்டர், வரத்துக்கு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடந்த மாதிரி ஆயிடுது. நாம் நடந்து வருவதால் உடற்பயிற்சி செய்தது போன்ற அல்லது நடைப்பயிற்சி செய்தது போன்ற ஓர் உணர்வு ஏற்படும். அதேபோல் அலுவலகம் பக்கத்தில் இருந்தால், அதாவது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் நடந்தே செல்லலாம். காலையில் ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தால் கூட நல்லது தான். நீங்கள் ஆபீஸுக்கு நடந்தே போகலாம், நடந்தே வரலாம். காலையில் 5 கிலோமீட்டர் நடந்தது போல் இருக்கும், மாலையில் 5 கிலோமீட்டர் நடந்தது போல் இருக்கும். இப்படி நடைபயிற்சி இருக்கும் பொழுது சர்க்கரை எப்படி எட்டி பார்க்கும்? உடல் உழைப்பு இல்லாத பட்சத்தில் நாம் உடற்பயிற்சியாவது செய்ய வேண்டும். 30 நாள் கழித்து நீங்கள் மீண்டும் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து பார்த்தால் நிச்சயமாக சர்க்கரையின் அளவு குறைந்திருக்கும். எப்பொழுது உங்களுடைய சர்க்கரை அளவு நார்மல் அளவுக்கு வருகிறதோ அப்பொழுது இதை நிறுத்திவிடலாம். தொடர்ந்து செய்தாலும் தவறில்லை. இனிமேல் அந்த சர்க்கரை ஏறாமல் பார்த்துக் கொள்ளலாம். வில்வ இலை குளிர்ச்சி தன்மை கொண்டது. மழைக்காலங்களில் அதிகமாக நாம் பயன்படுத்தும் பொழுது சளி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்றால் துளசி நீரை அருந்தலாம். காலையில் எழுந்ததும் பல் துளக்கி விட்டு வெறும் வயிற்றில் இந்த வில்வ இலை நீரை குடித்துவிட்டு சிற்றுண்டியெல்லாம் முடித்துவிட்டு அலுவலகம் புறப்படுவதற்கு முன்பு இந்த துளசி நீரை பருகலாம். துளசி வெப்பத்தன்மை கொண்டது. இந்த நீர் குளிர்ச்சி தன்மையும் சமப்படுத்தும். இது வெயில் காலங்களில் செய்யணும்னு அவசியம் இல்லை. மழைக்காலங்களில் சளி பிடிக்காமல் இருப்பதற்காக இதை செய்யலாம். வெயில் காலங்களில் தாராளமாக நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை இந்த வில்வம் நீரை அருந்தி வரலாம். இந்த மருந்தை நமது நண்பர் ஒருவருக்கு சொல்லி அவருக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருந்து இப்பொழுது நார்மல் அளவுக்கு இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிவன் கோயிலுக்கு போனால் வில்வ இலை வாங்குவதற்காகவே கோயிலுக்கு போவார். போய் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதே போல் நடைப்பயிற்சியும் சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு உடல்நிலை வேறு வேறு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் அதிக நிலையில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நடைப்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். நடைப்பயிற்சியும் இந்த தண்ணீரையும் குடித்து வந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதை செய்து பார்த்துவிட்டு உங்களுக்கு குணம் கண்டிருந்தால் அதனை கமெண்ட்ஸில் போட்டால்தான் அவர்களும் கடைபிடிப்பார்கள். இந்த சர்க்கரை அளவு எவ்வளவு நமது உடம்பில் இருக்க வேண்டும், ரத்தத்தில் இருக்க வேண்டும்? 60 110 மில்லிகிராமுக்குள்ளாகவும், சாப்பிட்ட பின் 80 140 மில்லிகிராமுக்குள் இருக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த கணக்கீட்டை தாண்டினால் சர்க்கரை நோய்
ஆரம்ப நிலையில் இருப்பதாக கருதலாம். ஏறத்தாழ 180 200 வரைக்கும் வரலாம், தவறில்லை. இருந்தாலும் அது சர்க்கரையின் அறிகுறியாக மாறிவிடும். எனவே 140ற்குள் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.